தமிழக காங்கிரஸ்ல என்னதான் நடக்குது? ஒருத்தர் வந்து திமுக தான் போட்டுருக்காங்க, ஒருத்தர் வந்து தூக்கி போட்டுட்டே இருக்காரு. இது எங்க கிட்ட ஆக்சுவலா கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். இல்ல, குழு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. மாணிக்கத்தாவூர் 12 ஓட்டு வாங்கி இருக்கு, தனிச்சனாலும் செய்யும் சொல்றாரு. மாணிக்கத்தாவூர் அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே. நானே பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேனே, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி. 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு குழு இருக்கு, நீங்க குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றத நாங்க சொல்லியாச்சு. அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பொருட்படுத்துறாங்கன்னு தெரியல. இந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்ற எனக்கு வந்து சந்தேகம் தான். இந்த குழப்பமான சூழ்நிலை ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம். அப்புறம் 2 மாசம் இருக்குனாக்க அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சகிச்சுக்க வேண்டியது. கூட்டணியில 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் 2 பேரும் ஜெயிப்போன்றது 2 பேருக்கும் தெரியும். தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியில வந்து 26% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 8% வாக்கு வங்கி உள்ள திமுக தலைமை முறையா அப்படின்னு மாநில அதுனா நாங்க அங்க ஒன்றும் முடிவே பண்ணலையே. அங்க வந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார், எனக்கு நல்லா தெரியும். அவரை கேட்டேன். இன்னும் பேச்சுவார்த்தை என்ன துவங்கல தானே சொல்றாரு. பேச்சுவார்த்தை துவங்கினதுக்கு அப்புறம் தான் யார் தலைமை இல்ல, யார் வந்து யார் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பா இருப்பாங்கன்னா அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அது 2வது அது இன்னொரு மாநிலத்துடைய அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு. அது என்ன அவர் என்று சொன்னது இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலன்னு சொன்னாங்க. வெற்றிக்கழகம் சார்பா இன்னைக்கு வந்து விருப்பமனு வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 1 வரல எபோவ் 10,000 மேல வாங்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கா, ஆர்வமா இருக்கிறாங்கன்றத நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணு திருப்பி சொல்றேன், இது உங்ககிட்ட இல்ல, இன்னைக்கு இல்ல, உங்க எல்லார்கிட்டயுமே நான் வந்து 1.5 வருஷமா 2 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கேன். பெரிய நடிகர், பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கு தமிழ்நாட்டுல, நான் ஏத்துக்கிறேன். அவருக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, ஏத்துக்கிறேன். ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏத்துக்கிறேன். ஆதரவு கூட்டமே வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏத்துக்கிறேன். ஆனா வாக்கு வங்கியே சீட்டா மாறுமான்றது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றேன். இதுதான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதுதான் சொல்றேன். தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு 1967 நாங்க நேரடியாக ஆட்சியில இல்ல, தனியார் தேர்தலில் நின்று ஜெயிக்கிற நிலைமையில் நாங்க இல்ல, ஏத்துக்கிறேன். அதனால நாங்க வந்து ஒன்னும் ஒரு பலமான கட்சியா இல்ல, ஆனா நாங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ற கட்சி. நாங்க இருந்தாதான் அந்த அந்த கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும். நாங்க இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும். The secular seal is only given by the Congress party. நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனா ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும். அதிமுக தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் எடப்பாடி கடைசியில மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து கூட்டணியை பார்த்து வாக்களிப்பாங்க. அவர் வந்து இப்ப வந்து ஒரு ரியாக்ஷன் தான், அது வந்து ஆக்ஷன் இல்ல. அவர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது எல்லாம் செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் ஆக்ஷனா இருக்கலையே, எல்லாம் ரியாக்ஷன். அது ஒரு ரியாக்ஷனரி வாக்குறுதியா தான் நான் பாக்குறேன். முன்ன தெளிவா தெரிஞ்சுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இப்ப இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பெரிய வேறுபாடு உண்டு. முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. இப்பொழுது அப்படி கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவங்க கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணணும்னா கூட டெல்லிக்கு போய் பிஜேபி கிட்ட இருக்காங்க.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பித்தவறி அந்த கூட்டணி இங்க வெற்றி பெற்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்காது. அது முழுக்க முழுக்க பாஜகவோட அரசாங்கமா இருந்து அவர்கள் எப்படி மத்தியில ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் கொலாப்ஸ் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸும் ஆயிடும். அதுக்காக மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அது நாங்க தேர்தல் போது எங்க பிரச்சாரத்தும் போது கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.